தானியேலின் கதை. தானியேல் யூதர்களிடத்தில் பிறந்தவன். அவர் சிறுவயதில் பாபிலோன் ராஜாவால் பிடிக்கப்பட்டு பாபிலோன் ராஜதந்திரத்தில் வேலை பார்க்க அழைக்கப்பட்டார். தானியேல் மற்றும் அவரது நண்பர்கள் சத்ரக்கு, மேசக்கு, அபேத்நேகோ ஆகியோர் தேவனை நம்பி நீதியாக மேசக்கு, அபேத்நேகோ, தானியேலின் நண்பர்கள் மூவரும் தேவனை நம்பி ராஜாவின் பொற்கலசத்துக்கு வணங்க மறுத்தனர். இதனால் ராஜா அவர்களை தீக்கலத்தில் வீசினார். ஆனால் தேவன் அவர்களை காக்க அவர்கள் தீயில் பாதிக்கப்படாமல் மீண்டனர். தானியேல் பக்தியுடன் தினமும் 3 முறை ஜெருசலேமுக்கு நேராக நின்று பிரார்த்தனை செய்தார். இது பாபிலோன் ராஜாவை எதிர்த்த சில அமைச்சர்களுக்கு பிடிக்கவில்லை. அதனால் அவர்கள் தானியேலை சிங்கக்குழியில் வீசச் செய்தனர். ஆனால் தேவன் தானியேலை சிங்கங்களின் வாயிலிருந்து காப்பாற்றினார். தானியேல் பிரார்த்தனையால் பல தரிசனங்களை காணும் ஆவியானார். அவர் கடவுளின்படி பல எதிர்கால நிகழ்வுகளை முன்னறிவித்தார். தானியேலின் தரிசனங்கள் மிகுந்த ஆழ்ந்த மதிப்புக்குரியவையாகும். தானியேலின் கதை நம்மை நம்பிக்கையுடன் வாழ துருவத்தாங்கமாக நிற்கிறது.